ஓம் சக்தி பராசக்தி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 1008 சாயில் ப்ராஜெக்ட் கூலிம் மேராயஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் பூமி பூஜைக்காக திரட்டப்படுற இந்த மண் இன்னைக்கும் தொடரும். இந்த பயணத்தில் எந்தெந்த கோவில் எந்தெந்த ஊரில் மண் எடுக்க போகிறோம் வாங்க செக் அவுட் பண்ணுவோம். ஆகஸ்ட் 8 96வது கோயிலாக ஸ்ரீ சுப்பிரமணிய தேவஸ்தானம் பண்டார்பாரு சுங்கைலாலங்கிட்ட. இந்த ஆலயம் ஒரு தாமான் நடுவில் இருக்குது. ஈஸியாக பார்த்துடவே முடியாது. ஆனால் இந்த கோயிலோட கோபுரத்தை ரோட் சைட்லேருந்து பார்த்தா அழகாக தெரியும். இந்த கோவில் காம்பவுண்டுக்குள்ளே வந்த பிறகு எனக்கு கிடைச்ச பரவசம் சொல்லவே முடியல. காரணம் அந்த மண் பூர்வீகாலத்தில் இருக்கிற முருகரோட மண்ணை என்னால் உணர முடிஞ்சு. அதே நேரத்தில் இந்த ஆலயத்தில் சிவனோட வழிபாடும் இருக்குது, நாகம்மாளோட வழிபாடும் இருக்குது. இந்த ஆலயம் அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் செய்ய போகிறாங்க. ஸோ இந்த ஆலயத்தை சேர்ந்தவங்க, தாமாண்டில் உள்ளவங்க, இல்லாட்டி இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு வேலையோ இல்லை திருமணம் பண்ணி போனவங்க கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்கையும் நன்கொடையும் அதே நேரத்தில் உங்களோட பங்களிப்பும் தெரிவிக்கலாம். இந்த வேலையில் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 97வது ஆலயம் ஸ்ரீ சுப்பிரமணியர் தேவஸ்தானம் பாலிங்கிட்டா. இந்த ஆலயம் ஒரு பெரிய மலை அடிவாரத்தில் தான் இருக்கார். அதுவும் தன்னிச்சு வாழ்கிறாரு. பார்க்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. காரணம் இந்த ஆலயம் ஒரு பெரிய வைப்ரேஷன் தான் ஏற்படுத்தும். கண்டிப்பாக பாலிங் ஏரியா வந்தீங்கன்னா இந்த முருகரை ஒரு தடவை தரிசிச்சுட்டு போங்க. இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நான் ஏறத்தாழ ஒரு 13 ஆலயத்தை மண் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. காரணம் காலையில் அந்த ஆலயங்களை திறக்கிறதே இல்லை. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பொடி மண்ணை கொடுத்ததுக்கு. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட். இன்னைக்கு 8ஆம் தேதி 8ஆம் மாதம் இது ஒரு லேண்ட்மார்க்காக வைக்கிறதுக்காக கிளாந்தான் எக்ஸ்பெடிஷன் நான் தொடங்கியிருக்கேன். அதுவும் இந்த எபிசோடில் நம்ம 100வது கோயில் எந்த கோயில்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்னால ஒரு 40 km/h தான்ப்பா ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இந்த இடத்த வீடியோஸ் எடுக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ கிளாந்தானில் எந்தெந்த கோயில் இருக்குது, எந்த மாதிரி கோயில் இருக்குதுன்னு வாங்க செக் அவுட் பண்ணுவோம். இங்கேயும் இந்தியர்கள் அவ்வளோ பேர் வாழ்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த எக்ஸ்பெடிஷன் ஒரு பெரிய ரிமார்க்கபிளாக தான் இருக்க போகுது. லெட்ஸ் கோ. 1008 சாயில் ப்ராஜெக்டில் இன்னைக்கு நம்ம எடுக்க போகிற மண் எந்த கோவிலோட மண் பார்த்துமா, கிளாந்தான் நாட்டை சேர்ந்த கோவில்கள். ஸோ இந்த பதிவில் இந்த ஒரு எக்ஸ்பிடிஷனில் எவ்வளோ கோவில் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். குறைஞ்சது ஒவ்வொரு கோயிலுக்கு 100 வயசுக்கு மேற்பட்டது தான் இருக்கும். ஸோ இந்த கோயில் எப்படி வழி நடத்துகிறாங்க, அதே நேரத்தில் அதோட ரூபம் எப்படி இருக்குது. நீங்கள் கிளாந்தான் மாநிலத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை செக் அவுட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு பதிவு செய்ய போகிறோம். இந்த எக்ஸ்பிடிஷனுக்கு உதவி செஞ்ச 4 பேருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் விக்னேஸ்வரி, 2வது விவேகன், 3வது மிஸ்டர் சங்கரன், 4வது ராமகிருஷ்ணன் நாயர். இவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் நடந்திருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாந்தானில் நம்ம எடுக்க போகிற முதல் கோவிலோட மண், அதுவும் நம்மளோட 98வது ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயம் கோத்தாபாரு கிளாந்தான். இந்த ஆலயம் 2 மாடியில் கட்டப்பட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அது மண்டபம், மே மாடியில் தான் ஆலயமே. இந்த மே மாடி படி ஏறி போயிட்டு தான் பகவானை வணங்குற மாரியே இருக்கும். அதே நேரத்தில் முருகர் பார்க்கும்போது அவ்வளோ அம்சமாக இருந்தார். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த கோவிலோட ஆர்ட் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. இந்த கோவிலில் வாரம் இடத்துல ஒரு 100 பேர் போகிற மாதிரி தான் இருக்கான். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற இந்தியர்கள் இந்த கோவிலை பராமரிச்சுட்டு வராங்க. இந்த கோவிலோட திருமண் கிடைக்கிறது பெரிய பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா கோத்தாபாரு டவுனில் தான் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே இருக்கிற மக்கள், அதாவது மலாய் மக்கள்லாம் ரொம்ப மரியாதையாகவும் ரொம்ப ஹம்பலாகவும் தான் பார்த்துக்கிறாங்களாம். நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கறது இல்லையா. ஆலயம் நல்லா பராமரிக்கிறதுக்கு அவங்களும் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதே வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு பொடி மண்ணை கொடுத்ததுக்கு. கிளாந்தான் மாநிலத்தில் 2வது கோவில், நம்ம வரிசையில் 99வது கோவில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் தும்பாட் கிளாந்தான். இந்த ஆலயத்துக்கு வரும்போதே ஒரு பக்தி பரவசம் உங்களுக்கு உணரும். இந்த அம்பாளை பாருங்கள், கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கும் போல தோணுது. இந்த ஆலயம் உருவானது 1912க்கு முன்பு. அப்போது தண்டவாளம் கட்டுறதுக்காக இந்தியரை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு தெய்வத்தை ஒரு ஆத்தாங்கரையில் வச்சு வணங்கியிருக்காங்க. பிறகு கிணத்தடியில், அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு கொட்டாயை உருவாக்கி அங்கே வணங்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிலை எழுப்புன்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிற உயர் அதிகாரிலாம் ஒன்று கூடி இந்த ஆலயத்தை உருவாக்கியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த ஆலயத்தை இன்னும் வழி நடத்திட்டு வராங்க. முதல்ல சிவ சுப்பிரமணியம் கோவிலுக்கும் இந்த ஒரு ஆலயத்துக்கும் ஏறத்தாழ ஒரு 30 நிமிஷம் பயணம். கண்டிப்பாக தும்பாட் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் உங்களோட பிரார்த்தனையை செலுத்தியிருப்போம். இந்த கோவில் கிளாந்தானுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மலேசியாக்கே மிக தூரமான ஒரு கோவில்.
1008 சாயில் ப்ராஜெக்டில் நமது 100வது ஆலயம் மகாகாளியம்மன் ஆலயம் கோலக்கராய் கிளாந்தான். இந்த அம்பாளோட தரிசனத்தை பாருங்கள், மனசே மென்மையாயிரும். தும்பாட் மாரியம்மன் கோவிலுக்கும் இந்த அம்பாள் கோவிலுக்கும் இடத்துல 1.5 மணி நேரம் ஜேர்னி. அடுத்த வருஷம் இந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால இந்த ஊர் மக்களும் சரி, இந்த ஊரில் வாழ்ந்தவங்களும் சரி, பக்த பெருமக்கள், நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்கையோ நன்கொடையோ இல்லை உதவிகள் இந்த ஆலயத்துக்கு செய்யலாம். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு வைப்ரேஷனே ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த அம்பாளோட வைப்ரேஷன் அவ்வளோ ஈர்ப்பாக இருந்துச்சு. ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்துக்காக ஒரு பொடி மண்ணு கொடுத்த இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆயிரத்தெட்டு சாயில் ப்ராஜெக்டில் இன்னைக்குள்ள பதிவில் நம்ம பார்க்க போகிற கடைசி கோவில் 101வது கோவில் திருமுருகன் ஆலயம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ நிற்கிற தண்டவாளத்துக்கு பக்கத்துலேயே. இதேமாரி ஆலயம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்குது. ஆனால் ஸ்டீல் கிளாந்தானில் இந்த கோவிலை இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது கோலக்கராய் கிளாந்தான் திருமுருகர் ஆலயம். சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்துல ரயில்வேயில் வேலை செய்தவர்களால் இந்த கோயில் அமைக்கப்பட்டது. அப்போ வந்து ஒரு சூளத்தை வச்சு அவங்க இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு அப்படியே காலகாலமாக வந்து அப்படி இருக்கிற காலங்களில் அந்த கோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அது வந்து முனீஸ்வரர் இருந்தவரை வந்து இப்போது முருகராக மாற்றி, முருகரை வந்து போன கும்பாபிஷேகத்தில் வள்ளி தேவயானையோட சேர்த்து இந்த கோயில் வந்துச்சு. இப்போ இந்த வந்து போன கும்பாபிஷேகம் முடிஞ்சு இப்போ 15 வருஷம் ஆயிடுச்சு. இடையில காலகட்டத்தில் என்னாச்சுன்னு சொன்னால் இந்த கோவிட் எல்லாம் வந்ததுனால அப்படியே நின்றுடுது. இப்போ இந்த திருப்பணியை இப்போ இருக்கிற நிர்வாகம் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிர்வாகத்தில் வந்து எல்லா வேலைகளும் முடிஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து இந்த கோயிலை வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிளாந்தானில் இந்த கோலக்கராய் வட்டாரத்தில் இந்த இருக்கக்கூடியது வந்து இந்த முருகர் ஆலயம் இருக்குது. இது வந்து நம்மளை வந்து ரயில்வே நிலத்துக்கு உள்ளுக்கு தாண்டி தான் வரணும். சிறப்பாக இருக்குது. இந்த எதிர்வரும் 30ஆம் தேதி 8வது மாதம் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். எல்லோரும் வந்து சிறப்பாக இதை நடத்தி கொடுத்து இந்த கோயிலில் வந்து இன்னும் சிறப்பாக வர்றதுக்கு உங்களோட எல்லாரோட ஆசையும் இந்த ஆலய குருக்கள் சார்பில் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். இவர்தான் ஆதி முனீஸ்வரர். அந்த காலத்தில் அமைக்கப்பட்ட ஒரு சிலை வடிவம் இன்னமும் பராமரிச்சுட்டு வராங்க. அதே நேரத்தில் ரீபெயிண்டிங் பண்ணிட்டு ஐயாவை பாருங்கள், பயங்கரமாக வச்சுருக்காங்க. இந்த கோவில் முழுக்க தமிழ் எழுத்தாக தான் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. முருகனுக்கு உகந்த விஷயங்களை வந்து எல்லாமே அம்சமாக தான் கொண்டு வராங்க. இந்த வேலையில் ஒரு பொடி மண்ணை கொடுத்த இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பொடி மண் எடுக்கும்போது கூட அப்படியே முருகர் என் கூடயே வர மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாளைக்கு நம்மளோட பயணம் கிளாந்தானில் எங்கெங்கெல்லாம் போகிறோன்னு கண்டிப்பாக கேப்சர் பண்ணுவேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்ட்டு ஷேர் பண்ணுங்கள். இது உங்களோட பயணம் 1008 சாயில் ப்ராஜெக்ட்.